ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கறி சுவையில் கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண வீட்டு ஸ்டைல் வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். வாழைக்காவோட ரெண்டு ஓரத்துலேயும் கட் பண்ணிடலாம். ரெண்டு ஓரத்துலேயும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீச்சிக்கலாம். வாழைக்காயோட தோலெல்லாம் சீச்சதுக்கப்புறமா வாழைக்காயை கட் பண்ணிடலாம். நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா வாழைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வாழைக்காயை ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லாட்டின்னா வாழைக்காய் கருப்பாக ஆரம்பிச்சிடும். நல்லா போட்டுட்டு ஒரு கழுவிடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காவை மட்டும் எடுத்துட்டு வாழைக்காயில் அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காயை பொரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காயில் எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா வாழைக்காயையும் கிண்டி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயும் நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா வாழைக்காயும் பொரித்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கசகசா, 4-5 சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் வறுத்த எண்ணெயிலேயே அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். மசாலாவை போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த வாழைக்காயை போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்ணதுக்கப்புறமா இதை மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி வைப்பாங்களோ அதே ஸ்டைலில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சும்மா திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். நன்றி, வணக்கம்.